சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் பாருங்க, இந்த மாதம் நிறைய பயிற்சிகள் நடக்க இருக்கு. அந்த பயிற்சிகளை திறம்பட நீங்க சமாளிக்கவும் நேர்மையான பலன்களை அதிகரிக்கும் என்ன செய்யணும், இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன அமையும், என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தீராத பிரச்சனையோ நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நீதி நேர்மையோடு உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படி எண்ணற்ற நல்ல குணங்கள் துலாம் ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கு. சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருந்தால் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதில் வரக்கூடிய விஷயத்திலிருந்து விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட இப்படி தாங்க ஜாதகம் கணிச்சிருக்காங்க. அதாவது ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்லதொரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. அதாவது காற்று போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டால் அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏழை பணக்கார இந்த ஒரு வித்தியாசம் இருக்கவே இருக்காது. துளியும் ஈகோ இல்லாதவங்களாகவும் அகம்பாவும் ஆணவம் இல்லாதவங்களாகவும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய பேச்சு திறமை தான். எப்பேற்பட்ட பிரச்சனையுமே அசால்ட்டாக தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். யாராச்சும் 2 பேருக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னு நினச்சா துலாம் ராசிக்காரங்களை அழைச்சால் போதும், பிரிந்த எதிரிகளையுமே ஒன்று சேர்த்து வச்சுடுவீங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். மற்றவங்களை திட்டிக்கிட்டே நெகட்டிவாக பேசுகிற நபர்கள் உங்கள் கூட வச்சுக்கவே மாட்டீங்க. எல்லோரையுமே கவர்ந்தெழுக்கும் தோற்றம் இயல்பிலேயே துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அழகான தோற்றத்தை போலவே உங்களோட பேச்சிலையுமே ஒரு மென்மை நிறைந்திருக்கும். இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் ரொம்பவுமே நேர்மையானவங்களா இருப்பீங்க. விமர்சனத்தை ஏற்றுப்பீங்க, அதுக்காக பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியான அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் செயல்படுவீங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது எல்லோரோடையுமே பாராட்டு பெறும் வகையில் அமையும். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் நடக்கும், கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஏதுவோடு இணைஞ்சிருக்காங்க. அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வரக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு அதே சமயம் நேர்மையாகவும் நியாயமாகவும் அதனை செய்து முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனையான விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாந்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் உண்டாகும். மாதத்தின் முதல் பாதி நல்ல உறவுகளையும் நல்லதொரு லாபங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அதே நேரத்தில் 2ஆம் பாதியில் தொழில்முறை விஷயத்தில் நல்ல சவால்களை நீங்கள் தனிப்பட்ட குணத்தையால் கவனமாக செயல்பட்டால் வருகிற அனைத்து சவாலையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் வலுவாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு உதவியாக அமையும். உங்கள் ஆற்றல் நிலை அதிகமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியாக முதல் 2 வாரங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் நல்ல உறவுகள் இருக்கும். 3ஆவது வாரத்திலிருந்து 12ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் சில ரகசிய சவால்களை அல்லது நல்ல ஒரு போராடக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக நினைக்காம நீங்கள் அந்த
விஷயத்தில் நன்மை பெறணும் அப்படின்னு நினச்சா சவால்களை தாண்டி உங்களுடைய முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். வேறு இடத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். நீங்கள் வேறு இடத்துல வேலை செய்ய விரும்புனீங்கன்னா சிறிது மன அழுத்தம் ஏற்படும். அதனால் இருக்கிற வேலையை எப்படி செஞ்சு நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய ஆற்றல் நிலைகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியாக பார்த்தா முதல் 2 வாரங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் நல்ல உறவு இருக்கும். 3வது வாரத்திலிருந்து 12ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பொழுது நீங்கள் வேலையில் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் கவனமாக உங்களோட பணியை நீங்கள் செய்யணும். உங்கள் 1ஆம் வீட்டில் செவ்வாயின் பயிற்சி நடக்கும். அப்போ உங்களை சக்தி வாய்ந்தவராக நீங்களே உணர போகிறீங்க. அதே நேரத்தில் பொறுமையற்றவங்களாகவும் ஆக்ரோஷமானவங்களாகவும் மாறலாம். ஏன்னா மற்றவங்க செய்கிற விஷயம் உங்களுக்கு கோபத்தை கூட கொடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, கோவப்படாதீங்க. நிதி ரீதியாக அந்த மாதம் நல்லதொரு பலன் கிடைக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முதலீடுகள் மூலம் நல்ல ஒரு பண வருமானத்தை பெறுவீங்க. எதிர்பாராத மூலதனத்திலிருந்து பணம் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சொத்து வாங்குறதா இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பணத்தை செலவழிப்பாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து நல்லதொரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். 5ஆம் வீட்டின் மீது ராகுவின் பயிற்சி காரணமாக உங்கள் குழந்தைகளுக்கு சில கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து நல்லதொரு ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக உங்கள் ராசியில் செவ்வாய் வரும் பொழுது வெப்பம் மற்றும் ரத்தம் தொடர்பான சுகாதார பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் 2 வாரங்களில் சில சிறிய சுகாதார பிரச்சனை வரலாம். ஆனால் பின்னர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சிறிய காயங்களை தவிர்க்குவதற்காக உங்களோட வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் நல்லதொரு பணத்தையும் வியாபாரத்தையும் வளர்ச்சியும் பெற போறீங்க. உங்கள் கூட்டாளிகள் அவங்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சில தவறுகள் தவறாக புரிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பெரிய விஷயமா கூட ஆகலாம். அதனால் கோவப்படாதீங்க, நிதானமாக முடிவெடுங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இதனால் பிரச்சனைகளை குறைக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லதொரு காலம். ஏன்னா நீங்கள் உங்களோட துறைவியில் விரும்பிய பலனை வெற்றியும் பெற போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அமையும். அதே போல் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கவன சிதறல் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். சூரியனின் பயிற்சி சாதகமாக இருக்காது. தேர்வு நேரத்தில் சில மன அழுத்தம் ஏற்படலாம். கவனமாக உங்களோட பாடத்திட்டத்தை படித்தா நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த மாதம் நிறைய பயிற்சிகள் நடக்குதுயா, அதை திறப்பட சமாளிக்கவும் நேர்மையான பலன்களை நீங்கள் அதிகரிக்கவும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க, நன்மைகளை பெற முடியும். 1ஆம் வீட்டில் செவ்வாய் வரும் பொழுது செவ்வாயின் ஆற்றலை நேர்மையாக நீங்கள் பயன்படுத்த நினச்சிங்கன்னா அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பை நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். செவ்வாயின் பாதிப்பிலிருந்து நீங்கள் நீங்க முடியும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் சில மன அழுத்தம் ஏற்படும். வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் ரகசிய பிரச்சனைகளால் மன அழுத்தம் வரலாம். சூரியனுக்காக நீங்கள் ஆதித்ய சோஸ்திரத்தை பாராயணம் செய்வது அல்லது கேட்பது நன்மையை கொடுக்கும். 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். மாணவர்களுக்கு நல்லதொரு செறிவை கொடுக்கவும் குழந்தைகளின் நல்வாழ்க்கையை உறுதி செய்யவும் சரஸ்வதி தேவியை வெள்ளிக்கிழமையில் துலாம் ராசி அன்பர்கள் வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே யோகத்தை நீங்கள் பெற முடியும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தா, சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சாதுரியமாக பேசினா எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். பொதுவான காரியத்தில் ஈடுபடும் பொழுது கவனமாக நீங்கள் இருக்கணும். வாகனத்தை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள மனவலிவு இருக்கும். எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். கடன் பிரச்சனை குறையும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் நல்லதொரு பாராட்டை நீங்கள் பெற போறீங்க. இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். எதிலுமே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். எதிர்பாராத சம்பவங்கள் கொஞ்சம் இழுபறியான காரியத்தை கொடுத்தாலும் விரைவில் உங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கும். நன்மை பிறக்கும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலும் மனதுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதை நீங்கி உடல் நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் பிறக்கும்.
மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும், மன நிம்மதி உண்டாகும். தாயாரை தொடர்ந்து வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அனைத்து விதத்திலும் நன்மை பிறக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.